முனிபா மசாரி காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு நாள் ஒரு அமைப்புல இருந்து வந்த நபர் ரத்த தானத்தை பத்தின சிறப்பையும் தேவையையும் எடுத்து சொல்லிட்டு இருந்தாரு. முனிபா அவருடைய பேச்ச உற்று கவனிச்சுட்டு இருந்தாங்க. அந்த நபர் வகுப்புல இருந்தவங்க கிட்ட, நீங்க உங்க வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்குன்னு ஒவ்வொரு நாளும் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா ரத்த கோளாறு நோய், கேன்சர் போன்ற பல நோயால் பாதிக்கப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில ஒரு சராசரி நாள வாழ எங்கிட்ட இருக்காங்கன்னு சொன்னாரு. அவருடைய பேச்சு முனிபாவை ரொம்ப பாதிச்சுது. உடனே ரத்த தானம் செய்ய முன் வந்தாங்க. சொன்ன மாதிரியே கொடுக்கவும் செஞ்சாங்க. ரத்த தானம் கொடுத்ததுக்காக முனிபாக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா ஒரு வாழ்த்து அட்டைய அந்த அமைப்பினர் கொடுத்தாங்க. அதை படிச்சு பார்த்த முனிபா ஊர்ச்சி போயிட்டாங்க. முனிபா எதிர்பாராத விதமா ஒரு விபத்துல சிக்கி காயமடைஞ்சாங்க. முனிபாக்கு அவசரமா ரத்தம் தேவைப்பட்டுச்சு. மருத்துவர்கள் ஒரு பாட்டில் ரத்தம் இருந்தா முனிபாவை காப்பாத்திடலாம்னு சொன்னாங்க. ஆனா முனிபாக்கு ஏத்த ரத்தம் கிடைப்பதுல தாமதமாச்சு. அப்போ ஒரு நபர் ஓடி வந்து, நான் தானம் தரேன், என்னுடைய ரத்தம் அவங்களோட ரத்தத்தோட பொருந்தும்னு சொன்னாரு. அவர் கொடுத்த ரத்தம் முனிபாக்கு பேர் உதவியா இருந்துச்சு. ரத்த தானம் பெற்றுக்கொண்ட அப்புறம் முனிபா தான் ரத்த தானம் அளிச்சப்போ வாங்கின அந்த அட்டையில இருந்த வார்த்தைகள் ஞாபகம் வந்தது. நன்றி, இன்று நீங்கள் தானமாக அளித்த ரத்தம் யாரோ ஒருவருடைய உயிரை காக்கும் என்பதுதான் அது. முனிபா அதை நினைச்சு கண் கலங்கினாங்க. ரத்தத்துல இருக்கிறதெல்லாம் அன்பும் இரக்கமும் தான். அதுல ஜாதியோ மதமோ கிடையாது. ரத்தத்தை தானமாக பெறுபவர்கள் மட்டும் நன்மை அடைவதில்லை, ரத்தத்தை தானமாக கொடுப்பவர்களுக்கும் தான் அது நன்மை பயக்கிறது. ஆம், இரத்த தானம் அளிப்பதினால் நம் இதய ஆரோக்கியம் மேம்படுகிறது, புதிய சிவப்பு அணுக்கள் உற்பத்தியாகின்றன. இரத்த தானம் அளித்த பிறகு நம் கெலோரிகள் எரிக்கப்படுகின்றன. சில வகையான கேன்சர் அபாயத்திலிருந்து நம்மை காக்கிறது. மேலும் இரத்த தானம் அளித்த பிறகு ஒரு உயிரை காப்பாற்றிய மன நிம்மதியை பெறுகிறோம். அது நமக்கு புத்துணர்ச்சியை அளிக்கின்றது. ஆண்கள் 3 மாதங்களுக்கு ஒரு முறை ரத்தத்தை தானம் அளிக்கலாம். பெண்கள் 4 மாதங்களுக்கு ஒரு முறை ரத்தத்தை தானமாக அளிக்கலாம். உங்க உடலை நீங்களே உறுதிப்படுத்திக்கிட்டு ரத்த தானம் செய்ய முன்வாங்க. ரத்த தானம் செய்வோம், உயிர்களை காப்போம்.